அதாவது ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் போதகர், சபை மக்கள் எல்லாம் இருக்காங்க. வழக்கம் போல் ஆராதனை போயிட்டே இருக்கு. அந்த சபையில் இருக்க ஒரு விசுவாசி வந்து நல்ல கொஞ்சம் வசதியானவர். ஆனால் அவருக்கு என்னென்னா கொஞ்சம் சோர்வு. எது கேட்டாலும் ஒரு சோர்வான நிலைமையிலே இருக்கார். அவர் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. இது எப்படியாவது போக்கணும், நம்ம பழைய மாதிரி சுறுசுறுப்பாக ஆகணும், சின்ன வயசில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தனோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒவ்வொரு வாரமும் வந்து ப்ரேயர் பண்ணுவார். ஆனாலும் அவருக்கு அந்த தெம்பும் அந்த சுறுசுறுப்பும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இது சபையில் பாஸ்டர் கிட்ட போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஐயா பார்க்கலான்னு பார்த்தா பாஸ்டர் ஐயா எப்போவுமே பிஸி. அவர் சபை ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி, அவர் முன்னாடிலாம் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார், பாஸ்டர் ஐயா வீட்டுக்கே போயிட்டார். ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு, ஐயா அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு. சொல்லுங்கள் பிரதர், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை ஐயா, அந்த மாதிரி சின்ன வயசில் நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தேன். இப்போ நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா காரணம் வந்து அதுதான். அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்வேன், சோர்வே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வளர வளர ஒரே சோர்வாக இருக்குது. இப்போ இதெல்லாம் போகணுன்னா நான் பழைய மாதிரி ஆகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. பாஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இது திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லையா, நான் வாரம் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வசனத்தை வாசித்து ஆராதனை பாடல் வீட்டில் ஒரு 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணிங்க, அப்போ கொஞ்சம் சரியாயிடும். இல்லையா, அதையும் வாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. பாஸ்டர் ஐயாக்கு ஒன்றும் புரியல. என்ன எது சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுறாரு. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்களா, பாஸ்டர் அம்மா வந்து டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி 2 பேருக்கு டீ கொடுத்தாங்க. டீ குடித்தோடனே பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு திடீர் யோசனை, இவரை வந்து இப்படி தான் வந்து சுறுசுறுப்பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ஐயா எங்கள் வீட்டில் போடுற டீயில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதுவும் எங்கள் பாஸ்டர் அம்மா போடுற டீயில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு டீ தான் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்க அப்படின்னோடனே என்ன சொல்ல போகிறாருன்னு பாஸ்டர் ஐயா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவரும் ஒரு 2 சிப் குடிச்சிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கியா, எனக்கு இது நான் ட்ரை பண்ணுறேன், இந்த டீ தூள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. பாஸ்டர் ஐயாக்கு என்ன பண்ணுறது தெரியல. என்ன பண்ணார், சரி ஐயா இது வந்து ரொம்ப ரேரு, கிடைக்கிறதே கஷ்டம், சரி கொஞ்சம் தான் இருக்குது, நான் பாஸ்டர் அம்மாகிட்ட சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டார். இவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போகிறாரு, டெய்லி டீ போட்டு குடிக்கிறார். குடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்த வாரம் வந்துட்டு, ஐயா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், பிரமாதையா டீ, பயங்கர சுறுசுறுப்பாகிட்டேன் அப்படின்னாரு. இந்த டீ எங்கே கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள், இந்த டீ தூள் நான் மொத்தமாக வாங்கிடுறேன், அந்த ஃபேக்ட்ரிக்கே போய் வாங்கினாலும் சரி, எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிடுறேன் அப்படின்ட்டாரான். எங்கே கிடைக்குது சொல்லுங்கள் அப்படின்னா பாஸ்டர் என்ன பண்ணார், உட்காருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, இந்த டீ தூள் வேறு எங்கேயும் கிடைக்கல, ரேஷன் கடையில் தான் கிடைக்குது. அந்த விசுவாசிக்கு ஒரே ஷாக்கு, இன்னையா அன்றைக்கி தான் கிடைக்காதுன்னெலாம் சொன்னீங்க அப்படி. இல்லையா, வாசத்துக்கு 1 தான் கொடுக்குறாங்க, அதுவும் போன மாதம் நான் போய் கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படி. ஐயா நீங்கள் சுறுசுறுப்பாலாம் இருக்கீங்க நீங்கள். ஆமாம், டீ குடித்தா யூஸ்வலாக சுறுசுறுப்பாக இருப்பேன். ஐயா இப்போ நான் சுறுசுறுப்பாகிட்டேனே, அது வந்து டீ கிடையாது, நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உங்களை சுறுசுறுப்பாக ஆக்கும்னு நான் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் நம்புனீங்க, நம்பி விசுவாசிச்சிங்க, அதனால தான் நீங்கள் சுறுசுறுப்பானீங்களே தவிர அந்த டீயில் எதுவுமே இல்லை. தேவனோட வார்த்தையும் அப்படி தான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் வசனத்தை படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். தாவீது விசுவாசித்ததால் மட்டும்தான் அந்த வார்த்தையை அவ்வளோ ப்ரொனன்சியேஷனோட சொன்னார். அது உள்ளேருந்து சொன்னார். கிரியை இல்லாத விசுவாசம் என்னவா இருக்குமா, செத்ததாக இருக்கும். நம்ம விசுவாசிக்கலன்னா அந்த வார்த்தை உள்ளே போய் என்ன பண்ணோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதே அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து பாருங்களேன், அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய கிரியை உருவாக்கும்.
வார்த்தைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அந்த டீ தூள் மாதிரி தான். டீ தூளில் எதுவுமே இல்லை, டீயில் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த டீ நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி குடிச்சிங்கன்னா உங்களை அது சுறுசுறுப்பாக்கும். அந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்க, அதை டெய்லி படிங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே அதை கொண்டு போங்க. அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணோம், கிரியை உங்களுக்கே தெரியாமல் உருவாக்கும். இதுதான் அந்த பொறுப்பிலே. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சு அதை நம்பணும்னா நம்ம வாழ்க்கையில் அது செயல்படும் சொல்கிறாருங்க. டீ சாப்பிட்டதுனாலையோ டீ தூள்னாலையோ கிடையாது.